என்ன தமிழ்நாடு வந்து ஒரு மாடல் ஆக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க இந்த 4.5 வருஷத்தில்? 4.5 வருஷத்தில் நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? டாஸ்மாகை மூடினீங்களா? நீட்டை பேன் பண்ணீங்களா? பேன் பண்ண முடிஞ்சுதா? ரகசியம் உங்களுக்கு தெரியும் சொன்னீங்களே, நீங்கள் செஞ்சீங்களா? என்ன அப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தீங்க? 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. எத்தனை பெண்களுக்கு அது போய் சேருது? பாதி பெண்களுக்கு அது போய் சேர்றது இல்லை. பாதி பெண்கள் அதுலேருந்து எடுத்தாச்சு. ஓகேங்களா? அந்த இதுலேருந்து எடுத்தாச்சு. இப்போ பொங்கல் பரிசு கொடுக்க போறேன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் பொங்கல் பரிசு கொடுக்கல. ஓகேங்களா? இந்த வாட்டி 10,000 ரூபாய் தரணும் முதலமைச்சர். இந்த வாட்டி 10,000 ரூபாய் தரணும். ஏன்னா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் சொன்னது வந்து வருஷத்துக்கு நாங்கள் 5,000 ரூபாய் தருவோம். எடப்பாடி அவர்கள் வந்து ஐயா எடப்பாடியார் வந்து நீங்கள் 5,000 ரூபாய் தரணும், ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் தரணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா இல்லையா? அப்போ வந்து அவங்க கடைபிடிச்சாங்களா? இல்லை, 2,500 ரூபாய். இந்த வருஷம் வந்து போன வருஷமும் தரல, இந்த வருஷமும் தரல. இன்னைக்கு மக்களுக்கு வந்து 10,000 ரூபாய் தரணும். ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றி நான் வந்து உனக்கு போன வருஷம் 2,000, இந்த வருஷம் 2,000, 4,000 தரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 10,000 ரூபாய் கேட்கணும் மக்கள். ஓகேங்களா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மாடல் கீடல்லாம் கிடையாது. இவரை மாடல் ஆக்கிட்டு கேமரா முன்னாடி நின்றுட்டு ஃபேஷன் ஷோ பார்க்குறது, டான்ஸை பார்க்குறது, சினிமா ஷூட்டிங் பண்ணுறது, இதுதான் அவருக்கு குறிக்கோள். தமிழ்நாடு ஒரு மாடலாக எங்கே எந்த மாடல் காட்டுவார்? ரோடை காட்ட சொல்லுங்கள். தமிழ்நாடு ரோடை காட்ட சொல்லுங்கள். தமிழ்நாடு ட்ரைனேஜ் எப்படி இருக்குன்னு காட்ட சொல்லுங்கள். இந்த கூவம் ரிவர் எப்படி இருக்குன்னு காட்ட சொல்லுங்கள். என்ன வேலை நடந்திருக்கு?